தலைவர்களுக்கும் தன்னுடைய ஆட்சியாளர்கள் இருந்த சிப்பாய்களுக்கும் குடிமக்களுக்கும் விசுவாசத்தால் இறைவனின் பொறுமையால் வாழ்ந்த ஒரே ஒரு இஸ்லாமிய அரசு என்று சொன்னார். அது மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். மாமன்னர் அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சியாளத்தில் ஒரு வியாதியாக இருப்பதோ என்று அஞ்சினார்கள். அதற்காக மருத்துவ சிகிச்சையும் செய்தார்கள். அப்படியான உடலில் எந்த அறிகுறியும் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய பாக்கி. அருமையானவர்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த இறைநேச செல்வர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை அல்பை வணிகம் வாழ்க்கை எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்து தனது நப்சை தியாகம் செய்து இறைவனின் நினைவை விக்ருல்லாஹை இந்த உலகத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இன்றும் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய அந்த இடங்களில் இருந்து தன்னை நேசிக்க செல்வர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற காரணத்தால் இந்த உலகத்தில் எத்துணை பெரிய கொடுமைகளுக்கு மத்தியிலும் கடுமைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் மனநிறைவான மகிழ்வான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றில் அதே தப்சீருடைய தொடரில் பார்க்கலாம். சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றில் ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறை யார் படித்தாலும் அவர்களின் கண்களில் இருந்து மட்டுமல்ல நிலமாக திகழ்ந்த சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நொடி பொழுதுகளில் கழுமரத்தில் ஏற்றி தூக்கிலிட போகிறார்கள் என்கின்ற நிலையில் அவர்களினுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கின்ற பொழுது சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய உடல்களில் உள்ள ரோமங்களை சுத்தம் செய்துவிட்டு நான் 2 ரக்காயத்து தொழுக வேண்டும் என்ற அனுமதியை நெருக்கத்தை பெற்ற இறைவனினுடைய உண்மையான தக்வாவை அடைந்த சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நொடி பொழுதுகளில் தனது உயிர் தூக்கிலிடப்பட போகிறது. அந்த நேரத்திலும் அஞ்சாமல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதமான உணவு அதே நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி